இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் மக்களவையில் தாக்கல் செய்தார். தொடர்ந்து மாநிலங்களவையிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் எம்பி முகமது ஜாவித் வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். முன்னதாக காங்கிரஸ் கட்சி ஊடகப் பிரிவு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ் வழக்கு தொடரும் என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வக்ஃப் மசோதா மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் என பிரதமர் மோடி கருத்து தெரிவித்துள்ளார். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று மாநிலங்களவையில் நீண்ட விவாதத்திற்கு பின் நடந்த வாக்கெடுப்பில் 128 உறுப்பினர்கள் ஆதரவுடன் நிறைவேறியது. இதுகுறித்து தாய்லாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் திருத்த சட்ட மசோதா மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என்று இதன் மூலம் இரக்கமுள்ள வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இதுவரை வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு நடைபெற்ற விவாதம் போல் எதற்கும் நடைபெறவில்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் வலுக்கட்டாயமாக நிறைவேற்றப்பட்டது என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்திருந்தார். இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சோனியா காந்தியின் கருத்து குறித்து பேசிய கிரண் ரிஜிஜு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை எனவும் மசோதா நிறைவேற்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் அனைத்தையும் தான் தெளிவுபடுத்தியதாகவும் கூறினார். ஒரு மூத்த தலைவராக இருந்து கொண்டு சோனியா காந்தி அவையின் நடைமுறையை கேள்விக்குள்ளாக்கியது துரதிருஷ்டவசமானது என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் பேசிய சோனியா காந்தி வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா பாராளுமன்ற மக்களவையில் வலுக்கட்டாயமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் பேசிய ஓம் பிர்லா விரிவான விவாதத்திற்கு பின்னரே சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதாகவும் சோனியா காந்தி இவ்வாறு தெரிவித்திருப்பது பாராளுமன்ற ஜனநாயகத்தின் கண்ணியத்திற்கு ஏற்புடையதில்லை எனவும் தெரிவித்தார். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொல்கத்தாவில் இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தினர். கடந்த 2ஆம் தேதி வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மக்களவையில் தாக்கல் செய்தார். தொடர்ந்து மக்களவை மாநிலங்களவை என இரு அவைகளிலும் மசோதா கடும் அமளிகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொல்கத்தாவில் இஸ்லாமியர்கள் பதாகைகள் ஏந்தியும் கண்டன முழக்கமிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களவையில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அகமதாபாத்தில் இஸ்லாமியர்கள் பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை ரத்து செய்யவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் தொகை அடிப்படையில் நடத்தப்படும் தொகுதி மறுசீரமைப்பு என்பது நமது மாநிலங்களுக்கு கிடைக்கும் தண்டனை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் வட மாநிலங்களின் மக்கள் தொகை பெருக்கத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி தென் மாநிலங்களை மௌனமாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இது தேசிய மக்கள் தொகை இலக்கை அடைய முயற்சிக்கும் மாநிலங்களுக்கு கிடைக்கும் தண்டனை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டாட்சி நியாயத்திற்கு எதிராக நடத்தாமல் நியாயமான முறையில் தொகுதி மறுவரை நடத்த வேண்டும் எனவும் பதிவிட்டுள்ளார். நீட் தேர்வு மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காமல் நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீட் தேர்வு மசோதா தாக்கல் செய்தது குறித்து பேசினார். நீட் தேர்வு என்பது ஏழை மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக மாறிவிட்டதாகவும் மாணவர் சேர்க்கையானது சமூக நீதிக்கு எதிராக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என குறிப்பிட்ட முதலமைச்சர் வரும் 9ஆம் தேதி மாலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரிடமும் கலந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.
இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என தேர்தலின் போது வாக்குறுதி அளித்துவிட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணம் துளியாவது இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். நீட் தேர்வு விவகாரத்தில் இரட்டை வேடம் போடும் ஒரே கட்சி திமுக தான் என்ற அவர் பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக அனைத்து கட்சி மற்றும் சட்டமன்ற குழு தலைவர்கள் கூட்டம் கூட்டுகின்றனர் என சாடினார். மேலும் மக்கள் பிரச்சினையில் எந்த பாகுபாடும் காட்டாமல் குரல் எழுப்பி வருபவர்கள் தாங்கள்தான் என பெருமிதம் தெரிவித்தார். கச்சத்தீவை மீட்பதே மீனவர்களின் பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீனவர்களின் உயிரையும் உரிமையையும் பாதுகாப்பதே மத்திய மாநில அரசுகளின் கடமை என தெரிவித்துள்ளார். 1974 கச்சத்தீவு கைவிட்டு போக அப்போதைய ஆளுங்கட்சியான அதிகார பசி கொண்ட திமுக தான் காரணம் என சாடிய விஜய் கச்சத்தீவு தொடர்பாக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து கண்துடைப்பு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் கச்சத்தீவு தொடர்பாக தனி தீர்மானம் இயற்றும் கபட நாடக திமுக அரசின் அந்தர்பல்டி அரசியலை தாவேகா கண்டிப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இஸ்லாமிய அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் சார்பில் தாம்பரம் சண்முகம் சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோர் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். எம்பூரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை குறித்த காட்சிகள் நீக்கப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது எம்பூரான் படத்தில் முல்லை பெரியாறு அணை உடைவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் அந்த காட்சிகள் நீக்கப்படுமா என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், நான் அந்த படத்தை பார்க்கவில்லை, படத்தை பார்த்தவர்கள் கூறும்போது பயமும் கோபமும் வருகிறது என்றார். அவரை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், சென்சாரில் முதலில் இந்த காட்சி கட் செய்யப்படவில்லை, படம் வெளியான பின் அந்த காட்சிகள் நீக்கப்பட்டு விட்டதாக கூறினார். காட்டுமன்னார் கோயில் டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கேள்வி நேரத்தின் போது காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் வீராணம் ஏரிக்கீழ் திசையில் லால்பேட்டையில் உள்ள ஆய்வு மாளிகை சீரமைக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்த அமைச்சர் துரைமுருகன், வீராணம் ஏரிக்கீழ் திசையில் லால்பேட்டையில் உள்ள ஆய்வு மாளிகை சீரமைப்பது மற்றும் பூங்கா குறித்து சுற்றுலா தலமாக அறிவிக்கப்படும் என்றும் காட்டுமன்னார் கோவில் டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் என்றும் பதில் அளித்தார். கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய பழனி, சட்டமன்ற உறுப்பினர் கொடைக்கானலில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக மாற்றுப்பாதை அமைப்பதற்கான நடவடிக்கை எந்த அளவில் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்த அமைச்சர் ஏவாவேலு, மாற்றுப்பாதைக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சரின் அனுமதி பெற்று மாற்றுப்பாதை அமைக்கும் பணிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு முடிவு கட்டுவதில் இனியும் தாமதம் காட்டக்கூடாது என அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற மாணவி நீட் தேர்வு அச்சத்தால் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டு 8 ஆண்டுகளான நிலையில் அதனால் ஏற்பட்ட பயன்கள் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நீட் தேர்வு என்பது மருத்துவ படிப்பை ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு எட்டாக்கணியாக மாற்றுவது மட்டுமின்றி அவர்களின் தன்னம்பிக்கையையும் சிதைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் எனவும் இதுபோன்ற தேர்தல் அரசியல் நாடகத்தில் நடிக்க விரும்பவில்லை எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் நியமன ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான், இலங்கை அகதியினருக்கு குடியுரிமை வழங்க இந்தியா தயாராக இல்லை எனவும் இலங்கை செல்லும் பிரதமர் கச்சத்தீவு குறித்து பேசுவாரா எனவும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், ஒத்த சிந்தனை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக எம்பி தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் அவர் மீது தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு, எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும்
சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தயாநிதி மாறன் தரப்பில் பதில் அளிக்க அவகாசம் கோரப்பட்டதால் விசாரணை வரும் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. மாணவர்களின் உயிருடன் விளையாடும் முதலமைச்சர் நீட் தேர்வு நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான ரகசியம் தங்களிடம் இருக்கிறது என கூறி தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் உட்பட அனைவரும் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். மேலும் எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை குறித்த சர்ச்சை காட்சிகள் நீக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் பேசியிருக்கும் முதலமைச்சர் இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார். ஒரே நாளில் 22 கோவிலில் குடமுழுக்கு நடைபெறுவதாகவும் எங்கு பார்த்தாலும் தெய்வ முழக்கத்தோடு ஆன்மீக ஆட்சி நடப்பதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது எம்எல்ஏ கார்த்திகேயன் வேலூரில் உள்ள தர்மராஜா மற்றும் திரௌபதி அம்மன் கோவிலில் 2.58 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. செப்டம்பர் மாதத்திற்குள் பணிகள் நிறைவடைந்து குடமுழுக்கு நடைபெறுமா என கேள்வி எழுப்பினர். அப்போது 350க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் மூலம் மருதமலை, உத்தரகோசமங்கை கோவில் உட்பட 22 கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு நடைபெற்றதாக தெரிவித்தார். வக்பு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேகாவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வக்பு திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னை பனையூரில் தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வக்பு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பிய நிலையில் இஸ்லாமியர்களுக்கு தாவேகாவும் எங்களது தலைவரும் எப்போதும் உறுதுணையாக இருப்பதாக புசி ஆனந்த் தெரிவித்தார். வக்பு மசோதா விவகாரத்தில் தாவேகா தலைவர் விஜயின் செயல்பாடு இந்து விரோதம் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்பு சட்டத்தை எதிர்க்கும் திமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்றவை இந்து விரோதிகள் என்று கூறினார். நடிகர் விஜய் வீடு இருக்கும் பனையூர் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று சொல்லியிருந்தால் அவருக்கு புத்தியில் உரைத்திருக்கும் என சாடிய ஹெச் ராஜா, விஜயின் செயல்பாடு இந்து விரோதம் என்றும் இந்துக்களுக்கு துரோகம் என்பது வெளிப்படையாக தெரிவதாகவும் சாடினார். புதிய கட்சியை சார்ந்தவர்கள் எதற்கு என்று தெரியாமலேயே போராட்டம் நடத்துவதாக தாவேகாவை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாடியுள்ளார். சென்னை கே நகர் பகுதியில் பாஜக சார்பில் தண்ணீர் பந்தலை தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்பு வாரிய மசோதாவை இஸ்லாமியர்கள் வரவேற்கிறார்கள் என்றும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு என்று சொல்லிக் கொள்ளும் அரசியல்வாதிகள் தான் அதனை எதிர்ப்பதாகவும் கூறினார். மாநில தலைவர் பதவி தொடர்பான கேள்விக்கு மக்கள் பிரச்சனையை பேசுகிறோம், உட்கட்சி பிரச்சனையை பேச மாட்டோம் என கூறுகின்றார். எதிர்க்கட்சி என்ற முறையில் விமர்சனம் செய்ய உரிமை இருந்தாலும் வெறுப்பை வெளிப்படுத்தும் வகையில் பேசக்கூடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய சி வி சண்முகம் மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அந்த உத்தரவின் விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி குறித்து விமர்சிக்க எதிர்க்கட்சிக்கு அதிகாரம் உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி, இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததே தவறு, முதலமைச்சரை விமர்சிக்கும் போது சி வி சண்முகம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவர் பேராசிரியர்கள் மீது பாலியல் புகார் அளித்துள்ளார். அரசு சித்த மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் இருவர் பாட வேளையில் பாடம் நடத்தாமல் சிறப்பு வகுப்புகள் என்று கூறி பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த மாணவி புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சரின் தனிப்பிரிவு காவல்துறைக்கு இயக்குநருக்கு 4 பக்க புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை அரசு சித்த மருத்துவமனையின் விசாக கமிட்டி மற்றும் கல்லூரி உட்புகாரை விசாரிக்கக்கூடிய குழு இந்த புகாரை விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இறுதி ஆண்டு மாணவிகளிடம் தனித்தனியே விசாரணை நடத்தி அடுத்த 1 வார காலத்திற்குள் விசாரணையை முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் ஆராய்ச்சி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை அரசு நிதியில் தொடங்கியுள்ளதாக கூறி துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி துணைவேந்தர் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் வழக்கை ரத்து செய்ய மறுத்து மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.
நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் கோழிப்பண்ணை ஒன்றில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்துல்லாபூர் மெட் பகுதியில் உள்ள கோழிப்பண்ணை ஒன்றில் பறவை காய்ச்சலால் பல்லாயிரக்கணக்கான கோழிகள் உயிரிழந்ததை அடுத்து அங்கு ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் கோழிகள் அனைத்தையும் ஓரிடத்தில் குழி தோண்டி புதைத்தனர். மேலும் பண்ணையில் வைக்கப்பட்டிருந்த முட்டைகளும் அழிக்கப்பட்ட நிலையில் பண்ணை உரிமையாளர்கள் தங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தனர். பெங்களூருவில் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளில் மரம் மற்றும் மின்கம்பங்கள் விழுந்து வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மெஜஸ்டிக், விதான சௌதா, ஃப்ரீடம் பார்க், மல்லேஸ்வரம் உள்ளிட்ட நகரின் பல இடங்களில் பரவலாக மழை பெய்தது. நீண்ட நேரம் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் மகாதேவபுரா பகுதியில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் விழுந்து தெருக்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் மரம் மற்றும் மின்கம்பங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிராவில் மாமா, அப்பா, அத்தை என பேசும் காகத்தின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனுஜா முன்கே என்ற பெண் தனது தோட்டத்திற்கு சென்றபோது காகம் ஒன்று காயமடைந்து கிடந்ததை கண்டு அதனை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சிகிச்சை அளித்து வந்தார். சுமார் 15 நாட்களில் அந்த காகம் குணமடைந்து பறக்கத் தொடங்கிய காகம் தனுஜா முன்னே வீட்டையே சுற்றி பறந்து வந்தது. இந்த நிலையில் திடீர் அதிசயமாக அவரது வீட்டில் பேசும் பேச்சு வழக்கை காகம் அறிந்து வைத்து மாமா, அப்பா, அத்தை உள்ளிட்ட சில வார்த்தைகளை தனது கரையும் குரலில் பேசியுள்ளது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து முறைகேடாக 100 டிராக்டருக்கும் அதிகமான மண் எடுக்கப்பட்டுள்ளதால் கோவிலின் கட்டடங்கள் உறுதி இழந்துள்ளது. ஆகவே கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தென்காசியை சேர்ந்த நம்பிராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் சில பணிகளில் தொய்வு ஏற்பட்டாலும் சில பணிகள் நிறைவடைந்துள்ளதால் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தலாம் என உத்தரவிட்டனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே காதலிக்க மறுத்த பெண்ணை கடத்தி சென்று மனம் முடிக்க முயன்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சமயபுரம் அருகே உள்ள மேட்டு இருங்கலூரை சேர்ந்த ஜெகன் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவரை ஒருதலையாக காதலித்து வந்த நிலையில் அந்த பெண்ணிடம் தன் விருப்பத்தை தெரிவித்த போது அவர் மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜெகன் கட்டாய மனமுடிக்க திட்டம் போட்டு தன் நண்பர்களின் உதவியோடு அந்த பெண்ணை வீட்டிற்கே சென்று காரில் கடத்தியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் 4 பேரை கைது செய்து இளம்பெண்ணை போலீசார் பத்திரமாக மீட்டனர். தமிழ்நாட்டில் 1299 எஸ்ஐ பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதில் தாலுகாக்களில் 933 பணியிடங்களும் ஆயுதப்படையில் 366 காலி பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேர்வுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் மே மாதம் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. ஐஸ்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. ஐஸ்லாந்து ரெக்ஜென்ஸ் ரிட்ஜ் கடல் பகுதியில் நேற்றிரவு திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. விவாகரத்து வழக்கில் செப்டம்பர் 25ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், பாடகி சைந்தவிக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் கடந்த 2013ஆம் ஆண்டு சினிமா பின்னணி பாடகியான சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு மகள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்த இவர்கள் கடந்த மார்ச் 24ஆம் தேதி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரினர். இவ்வழக்கு தொடர்பாக இருவரும் ஆஜரான நிலையில் மனுவினை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் செப்டம்பர் 25ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் மகா குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை மங்களேஸ்வரி சமேத மங்களநாத சுவாமி கோவிலில் மகா குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது.
திருப்பத்தூர் அடுத்த சின்னக்குனிச்சி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா முன்னிட்டு எருதுவிடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன.